ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து எப்படி ஃபேஸ் பேக் போடலான்னு சொல்லிட்டு நல்லா ஸ்கின்னு க்ளோ பண்ணி கொடுக்கும். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது 2 ஆரஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஆரஞ்சு இது இருந்தால் போதும், ஜாஸ்தி கூட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸு வேணும். நம்ம முகத்துக்கும் கழுத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஜூஸு எனக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருக்குது. இப்போ இதில் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது கடல மாவு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி, நல்லா நம்ம அரைக்கும் போது பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடல மாவு போட்டு இதில் கலக்கிறேன். இதனால நம்ம ஸ்கின்னு க்ளோ பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஜூஸுங்களாம் நம்ம ஃபேஸ் பேக் போட்டோம்னா நல்லா சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்குது நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் வேறு எதுவும் மிக்சிங் இல்லை, வெறும் ஆரஞ்சு ஜூஸு ஒரு 2 டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு. இந்த கடல மாவு நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் திரியாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப நைஸாக இருக்கணும் இல்லை. ஏன்னா ஃபேஸ் பேக் போடுறோம், ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு நல்லா நைஸாக ஜெலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸில் அடுத்து ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ஃபேஸ் பேக்கு. கொஞ்சம் கட்டி இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அது கொஞ்சம் நல்லா அந்த ஆரஞ்சு ஜூஸும் அந்த கடல மாவும் நல்லா ஊறின பிறகு உங்கள் முகத்துக்கு நீங்கள் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அது கொஞ்சம் காயும் போது உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிக்கலாம். நம்மளுக்கு காயும் போது அது காஞ்சி வரும்போது க்ளீனாக தெரியும். நல்லா கடல மாவு நல்லா ஸ்கின்னு பிரைட் பண்ணி கொடுக்குது. இந்த ஆரஞ்சு ஜூஸ் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. இது மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் நைட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 2 டைமும். இல்லை மத்தியானம் டைமில், இந்த வெயில் டைமில் அந்த மாதிரி நம்ம முகம்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சில் அப்புறமா பப்பாயில் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னும் ரொம்ப சுருக்கமாலாம் தெரியாது, சுருக்கம் இருந்தாலும் அவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம போட்டு காஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு எவ்வளோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டு சும்மா இது லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுறத வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். ஏன்னா ஃபேஸ் பேக் போடுற இல்லைங்களா, இந்த அளவுக்கு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வெறும் ஆரஞ்சு தோல் எடுத்து அந்த தோலிலே எப்படி ஃபேஸ் பேக்கு பண்ணுறது இல்லை ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுன்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு இது செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கும். இப்போ இதை 10 நிமிஷம் விட்டு நான் கழுவுனா அவ்வளோ பிரைட்னஸாக க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பேக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு எடுத்துன்னு அந்த ஜூஸ் நம்ம எடுக்கிறோம்ல, அந்த ஜூஸ் எடுக்கவே இந்த ஆரஞ்சு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு நம்ம முகத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த கொட்டெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் இது நீக்கிட்டு நம்ம முகத்தில் நல்லா இந்த மாதிரி இப்படி லைட்டாக இப்படி பண்ணிட்டு வரலாம், மசாஜ் பண்ணுற மாதிரி.
அப்புறமா நார்மல் தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு இதுலேயே கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் முகத்தை கழுவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி நீங்கள் முகத்துக்கு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு, அது கொஞ்சம் சில பேருக்கு 10 நிமிஷத்தில் ஆயில் ஸ்கின் இருந்துச்சுனாக்கா ரொம்ப லேட் ஆகும். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அது நம்ம பச்சை தண்ணியில் நார்மல் நம்ம இந்த ஆரஞ்சு இது ஜூஸை ஃபுல்லாக லைட்டாக நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு அது நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா இந்த பேக் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸ்கின்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோவும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ரியலாகவே கடல மாவு நம்ம நார்மலு சும்மா போட்டாலே நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கடல மாவு நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இந்த ஆரஞ்சு ஜூஸ் நம்ம போடுவோம், இன்னும் நல்லா க்ளோ கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.